இப்போ நாம் முக்கியமான ஜாமெண்ட்ரி வரைகிறத பார்க்க போகிறோம். டூ டேஞ்சன்ட், அதாவது தொடுகோடு, 2 தொடுகோடு வரைகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கணக்குக்கு மொத்தம் 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று ரேடியஸ், அதாவது ஆரம் 3 சென்டிமீட்டர், இன்னொன்று தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் 7 சென்டிமீட்டர். இந்த 2 அளவை பயன்படுத்தி 2 டேஞ்சன்ட், அதாவது 2 தொடுகோடு எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ரஃப் டயக்ராம், உதவிப்படம். சிம்பிளாக ஒரு சர்க்கிள், ஒரு காயினை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், பென்சிலை வச்சு காயினை வச்சு அழகான முறையில் ஒரு சர்க்கிளை போட்டுறணும். சர்க்கிளை போட்டு அந்த பாயிண்ட் வச்சு ஓன்னு குறிச்சிக்கிறோம். சென்டரில் கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்டை குறிச்சிக்கிறணும். சர்க்கிளுக்கு வெளியே தள்ளி பாயிண்டை குறிச்சி அந்த ஓங்கிற பாயிண்டையும் பீங்கிற பாயிண்டையும் ஸ்கேல் பென்சிலால் நீட்டாக ஜாயின் பண்ணணும். இது எதுக்குமே அளவு கிடையாது, சும்மா ரஃப்பாக நம்ம போடுறது தான். இது ரஃப் டயக்ராம்னால ரஃப்பாக நம்ம போட்டால் போதும். சர்க்கிளுக்கு மேலேயும் கீழேயும் பாயிண்ட் வைக்கணும். முதல்ல நம்ம மேலே பாயிண்ட்டு வச்சு அந்த பாயிண்டை ஏன்னு பேர் கொடுத்துறோம். இப்போ பியையும் ஏயையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஸ்கேல் பென்சிலால். அதே மாதிரி சர்க்கிளுக்கு கீழே பிங்கிற பாயிண்ட் வச்சுட்டு அந்த பியையும் பியையும் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஓவையும் ஏயையும் ஜாயின் பண்ணணும், ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிடணும். இந்த 4 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். கொஸ்டினில் 3 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு 2 அளவு வந்திருக்கு. அந்த 2ஐயும் உதவி படத்தில் நம்ம குறிச்சிடணும். இப்போ நாம் வரைய போகிறது மெயின் படம். காம்பஸ் பென்சிலை வச்சு ஸ்கேலில் 3 சென்டிமீட்டருக்கு அளவெடுத்து அழகாக ஒரு சர்க்கிள் போட்டுறணும். அந்த சர்க்கிளுக்கு நடுவில் காம்பஸ் வச்ச இடத்துல பாயிண்டை குறித்து ஓன்னு பேர் கொடுத்துடணும். ஓங்கிற பாயிண்டில் ஸ்கேலை கரெக்டாக வச்சு 7 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், அதான கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 2ஆம் நம்பர், அந்த 7 சென்டிமீட்டரில் கரெக்டாக பாயிண்ட் வச்சு பீன்னு குறிச்சிட்டு இந்த ஓங்கிற பாயிண்டையும் பீங்கிற பாயிண்டையும் ஸ்கேல் பென்சிலை வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது நாம் கண்டுபிடிக்கணும் ஓபி உடைய சென்டர் பாயிண்டை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு காம்பஸை ஓலை வச்சுட்டு பென்சிலை பாதிக்கு மேலே வச்சு மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அளவை மாற்றாமல் அதே அளவில் கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இதில் அளவை மேலேயும் கீழையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பாதிக்கு மேலே ஒரு ரஃபாக வச்சா போதும். மறுபடி பீல காம்பஸ் வச்சு அதே அளவில் இந்த 4 ஆர்க்கும் ஒரே அளவில் தான் எடுக்கணும். நாம் தான் ஒரு ரஃபாக பாதிக்கு மேலே வச்சு எடுக்கிறோம். மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ 4 ஆர்க் வந்துடுது. ஓலை வச்சு மேலே 1 கீழே 1, பீலை வச்சு மேலே 1 கீழே 1. இப்போ இந்த 2 ஆர்க்கும் இணையக்கூடிய சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சிடணும். அப்போ மேலே ஒரு பாயிண்ட், கீழே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் இணைச்சா அது ஓபி உடைய சென்டர் பாயிண்டாக இருக்கும், மிட் பாயிண்டாக இருக்கும். இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும்போம், குத்துக்கோடும்போம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் இதை கண்டிப்பாக ஸ்கேல் பென்சிலை வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணணும். இதில் தப்பு வரக்கூடாது. சென்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஓபி உடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த நடுவில் ஒரு பாயிண்டை வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் எம்னு நம்ம நேம் வச்சிடலாம். இனி நாம் செய்ய வேண்டியது 2வது சர்க்கிள் வரைய போகிறோம். காம்பஸை எம்மில் வச்சிடணும். பென்சிலை பீலையோ ஓலையோ வச்சு இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுறணும். நல்லா கவனிங்க, இந்த 2 வட்டமும் இணையக்கூடிய பகுதியில் ஒரு பாயிண்டை வைக்கிறோம். 2 வட்டமும் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகுது, அதுக்கு ஏன்னு பேர் வச்சிடறோம். அதே மாதிரி கீழே 2 வட்டம் ஜாயிண்ட் ஆகிற பகுதிக்கு பேர் பீண்டு வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம T1 வைக்கலாம். இப்போ ஏயையும் பியையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்கேல் பென்சிலால். அடுத்தது பியையும் பியையும் அதே மாதிரி ஸ்கேல் பென்சிலை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 லைனுக்கு பேர் தான் டேஞ்சன்ட், தொடுகோடுன்னு பேர். அடுத்தது நம்ம என்ன செய்வோம், ஓவையும் ஏயையும் ஜாயின் பண்ண போகிறோம். ரஃப் டயக்ராமில் வரைஞ்ச மாதிரி அந்த ஜாயின் பண்ணும் போது நம்ம என்ன செஞ்சிடணும், 3 சென்டிமீட்டர்னு குறிச்சிக்கிறணும். மறுபடி ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிடணும். எல்லாமே ஸ்கேல் பென்சிலை வச்சு நீட்டாக பண்ணணும். அதுக்கு 3 சென்டிமீட்டர், இந்த எம்முக்கு கீழே 7 சென்டிமீட்டர் நம்ம குறிச்சிக்கிறணும். இப்போ தான் நாம் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட், அதாவது தொடுகோட்டின் நீளத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேலை கரெக்டாக ஏலேருந்து ஆரம்பித்து பி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அளவை நம்ம கரெக்டாக எடுக்கணும்.
இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேல் எடுத்தால் 6.3 வருது, அதாவது 6.3 சென்டிமீட்டர். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆன்சரை எடுத்து எழுதணும். அதாவது லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அல்லது தொடுகோட்டின் நீளம் 6.3 சென்டிமீட்டர். இவ்வளோ தான், இதோட இந்த கணக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. இதே மாதிரி புக்கில் மொத்தம் 5 கணக்கு இருக்குது. முதல் 3 கணக்கு நாம் நடத்தின மாதிரி கேள்வி டைரெக்டாக கொடுத்துருக்குது. ரேடியஸ் ஆரமும் டிஸ்டன்ஸுங்கிற தொலைவும் 2 யூனிட் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த 3 கணக்கு, முதல் 3 கணக்கை ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம். ஆனால் அடுத்த 2 கணக்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு சொன்னால், ரேடியஸ் ஆரத்துக்கு பதிலாக டயாமீட்டர் அப்படின்னா விட்டம் கொடுத்துருக்குது. அப்போ விட்டம் ஆரம் அது எப்படி கணக்கு பார்க்குறது? விட்டத்தில் பாதி தான் ஆரம், அதாவது டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 4வது சம்மையும் 5வது சம்மையும் நம்ம எப்படி செய்யணும்? 6 சென்டிமீட்டரில் பாதி 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டருக்கு காம்பஸ் பென்சிலில் அழகாக சர்க்கிளாக போட்டு வரைஞ்சிடணும். அப்போ 5 சம்மும் ஒரே மெத்தடு தான். அந்த 4வது சம் 5வது சம் மட்டும் டயாமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால அதை ரேடியஸாக மாற்றி நம்ம வட்டம் போட்டுற வேண்டியதான். ரேடியஸாக மாற்றுறதுக்கு கொடுத்துருக்கிற டயாமீட்டர் அளவில் பாதி எடுத்தால் போதும். இப்போ இந்த 5 சம்மையும் நல்லா நீட்டாக நோட்டில் வரைஞ்சி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுனா மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக வரைஞ்சி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம்.